சைபர் ஜெயாவில் 20 வயது பல்கலைக்கழக மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர் தனது காதலி வழங்கிய சாவி மற்றும் SS அட்டையை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்துள்ளார். ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் அதனை தெரிவித்தார். காதலி கொலையுண்ட பெண்ணின் அதே வீட்டில் வசித்து வந்துள்ளதோடு தேர்வுகள் முடிந்ததும் தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் கொலையுண்ட மாணவி தனது இறுதி தேர்வுக்காக அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருப்பதை சந்தேக நபர் பயன்படுத்திக் கொண்டார் என உசேன் ஒமார் கான் கூறினார். ஏற்கனவே பலமுறை அங்கு அவர் தங்கியிருந்ததால் அந்த இடத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இதுவே ஜூன் 24 இரவு அவருக்கு வசதியாக போனது. அப்பெண்ணை தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் வேலையில்லாத அவ்வாடவர் அம்மாணவியை கொள்ளையடித்து அவரது கைபேசி, மடிக்கணனி மற்றும் வங்கி ATM அட்டையையும் எடுத்து சென்றுள்ளார். அந்த ATM அட்டையை பயன்படுத்தி அந்நபர் 200 ரிங்கிட் செலவழித்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. திருடப்பட்ட பொருட்களில் சில பின்னர் மீட்கப்பட்டன. மற்றவை அளிக்கப்பட்டு விட்டதாக நம்பப்படுவதாக டத்தோ உசேன் ஒமார் கான் கூறினார். அக்கொலை தொடர்பாக முக்கிய சந்தேக நபர் உட்பட இதுவரை 4 பேர் கைதாகியுள்ளனர். கொலையுண்ட மாணவியின் வீட்டு தோழர், சந்தேக நபரின் நண்பர் என்று நம்பப்படும் ஒரு பெண் மற்றும் கொலையுண்ட மாணவியை அறிந்த ஆனால் ஒரு தனி வீட்டில் வசித்து வந்த மற்றொரு நபர் ஆவார்.